கரங்களை தட்டலாமா? ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து ஆமென் ஹல்லேலூயா இந்த நாளிலே கூட நாம் தியானிக்கலாம். இந்த ஆமென் மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஆமென் ஹல்லேலூயா 46வது ஆமென் சங்கீதம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆமென் ஹல்லேலூயா இந்த வாரத்தை கூட தேவன் நமக்கு என்ன பண்றாரு? வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுகிறதான ஒரு நல்ல வார்த்தை. ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை அறியும் தெய்வீக ரகசியத்தை ஆண்டவருக்கு தரார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க போய் போராடுங்க என்று அல்ல, ஆமென் நீங்கள் அமர்ந்திருந்து வாழ்க்கையிலே ஆமென் எப்படி எவ்வகையான புயல்களா இருந்தாலும் போராட்டமாய் இருந்தாலும் ஆமென் கலங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் தருகிறதான ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் ஓடியோ நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா நீங்கள் பிரயாசப்பட்டோ ஆமென் ஹல்லேலூயா என்றல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, ஆமென். அவர் யெகோவா ரப்பா, அவர் யெகோவா நிஷி, ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்ஷடாய், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவன் நம்மிடத்துல ஆமென் சொல்லுகிறதான காரியம் நீங்கள் அமர்ந்திருங்கள். ஹல்லேலூயா. அமர்ந்திருங்கள் என்று சொல்லுவது ஆமென் சோம்பேறித்தனமோ அல்லது பயந்து ஓடுவதோ அல்ல. அது ஆமென் வாழ்க்கையினுடைய சகல ஆமென் சூழ்நிலைகளிலோ என்னை என்
தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். ஹalleluya. அவரே என்னை ஆளுகை செய்கிறார், அவர் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்திருக்கிறதான ஒரு அனுபவம். ஹalleluya. அமர்ந்திருந்து அவன் தேவனை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி அமர்ந்திருந்து நம் தேவனை அறிந்து கொள்ள முடியும்? அதனால் வருகிறதான நன்மைகள் என்ன என்று சொல்லி இந்த நாளிலே கூட நம் நாளிலேயே ஒரு சில காரியங்களை பார்த்து நம் தியானிக்கலாம். முதலாவது காரியம், நம்முடைய சுய முயற்சியை தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? நாளிலே நிறுத்தி அமர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சுய முயற்சியை என்ன பண்ணக்கூடாது? சார்ந்திருக்காமல் அதை கொஞ்சம் ஓரம் வைத்து விட்டு தேவ சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை என்ன பண்ணணும்? பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கணும். எபிரேய வார்த்தையில இந்த அமர்ந்திருத்தல் என்கிறதற்கு ராபா என்று அர்த்தமா. ராபா என்கிறதான ஒரு எபிரேய வார்த்தை குறிக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் கைகளை தளர்த்துவது அல்லது போராடுவதை என்ன பண்றது? நிறுத்துவது. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில சத்துருவோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம், சாத்தானுடைய கிரியைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறோம், வியாதியோடு வறுமையோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த போராட்டத்தை எல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அதை என்னுடைய கரத்திலே கொடு. உன் பாரங்களை என்னிடத்திலே கொடு, நான் அவற்றை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய ஆளுடைய காரியங்களிலே அவர் கேட்கிறார். நம்முடைய சுய பலத்தினாலே சில நேரங்களிலே போராடி பார்ப்போம், நம்முடைய சுய சித்தத்தினாலே சில நேரங்களில் நடந்து பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம், கர்த்தருடைய கரம் நமக்காக கிரியை செய்கிறதா இருக்கிறது. நம்முடைய சுய பலனோ நம்முடைய சுய திறமையோ நம்முடைய காரியங்களோ சில நேரங்களிலே சத்துருவினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கொஞ்சம் அமர்ந்திருங்க. நீங்க கொஞ்சம் உங்க போராட்டங்களே நீங்கள் போராடுவதை நிறுத்துங்க. நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அப்ப சும்மா இருக்கிறது என்று சொன்னால், நான் கடந்த வாரத்துல சொன்னேன், சும்மா இருக்கிறது என்று ஏதோ ஒரு இடத்துல சும்மா இருப்பதில்லை. தேவ சமூகத்துல நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறேன், என் நிலைமைகளை நீர் அறிந்திருக்கிறேன், என் போராட்டங்களை நீர் அறிவீர், அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கதறுகிறவர்களாய் அவருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்படைப்பது என்னன்னா கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பது. ஹல்லேலூயா. அப்ப அமர்ந்திருத்தல் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் நம்முடைய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபிக்கிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்போது வேதாகமத்திலே யாத்ராகமத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். போயிருக்கிறதான சூழ்நிலையில எதிரே செங்கடல் இருக்கிறது. செங்கடல் இருக்கிறதான சூழ்நிலையில பின்னாடி பார்வோனுடைய சேனை என்ன பண்ணுது? தொடர்ந்து வருது. பார்க்கிறதான ஜனங்கள் எல்லாரும் மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். அங்க கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா நீ இந்த செங்கடல்ல கொண்டு வந்து எங்களை கொல்ல பாக்குறன்னு சொல்லி மோசையை பொறுப்பிருத்த சூழ்நிலையில ஆனாலும் தேவன் உடனே பதில் கொடுக்கவே இல்லை. அவர் வெயிட் பண்ணார். ஏன் தெரியுமா? சத்துரு இன்னும் அவர்கள் அருகே வரல. பார்வோனின் சேனை வரல. அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இவர்களை நடத்தி கொண்டு போகிற தேவன் கொஞ்சம் காத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே ஆண்டவர் சில சூழ்நிலையிலே காத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? முடிந்து போய்விட்டது, நிலைமை மாறிவிட்டது, இனி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமைகளிலே ஆண்டவர் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவரோட மோசேயோடு கூட தர்க்கம் பண்ணினார்கள். ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள்,
நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை அவன் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இருட்டியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹalleluya. பயத்தோடு கலக்கத்தோடு ஆமென் ஹalleluya காணப்படுகிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஹalleluya. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக காணும் ரட்சிப்பை என்ன பண்ணீங்க பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காண்கிறதான உங்கள் சத்துருவை இனி நீங்கள் காண்பது இல்லை. ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென் நீங்களும் நானும் போராடுகிறோம் என்று சொன்னால் ஆமென் ஹalleluya சத்துருவை ஆமென் நம்முடைய சுயத்தினால மேற்கொள்ள முடியாது. ஆமென் யோசித்து பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை ஆமென் தங்களுடைய சுய சித்தத்தினாலே பார்வோனோடு கூட போராடி இருந்தால் அங்கேயே மடிந்து போய் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நின்று கொண்டு பிரைஸ் தி லார்ட், நீங்க சும்மா இருப்பீங்க. ஆமென் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. ஆமென் நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் ஆராதிக்கும் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நான் விசுவாசிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நான் விசுவாசிக்கிற தேவன் மகத்துவத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையின் தேவன். ஆமென் ஹalleluya. மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரர் அல்ல. ஹalleluya. உங்களையும் என்னையும் அதிகமாய் ஆமென் நேசிக்கிறதான நல்ல தேவன். ஹalleluya. இந்த நாளிலே கூட ஆமென் ஹalleluya அவர் சொல்றாரு, நீங்க அமர்ந்திருந்து ஆமென் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. எடுத்து வாசிங்க. ஆமென் ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம், ஏசாயா எழுதினதான ஆமென் ஹalleluya தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அல்ல நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹalleluya. மனம் திரும்புகிறதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். ஹalleluya. praise the Lord. காலங்கள் மாறிவிட்டது, சூழ்நிலைகள் மாறிவிட்டது. ஆனாலும் என் வாழ்க்கையில நடக்க முடியாத நிலைமைகள், ஆமென் ஹalleluya, இன்னும் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமைகள், சூழ்நிலைகள் என்று சொல்லி நீங்களும் நானும் நினைத்திருந்தால் ஆண்டவர் நமக்கு தருகிறதான வார்த்தை என்ன? ஆமென். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உற்சாகமான ஆமென் சத்தமிடுதலோ ஆமென் நம்பிக்கையுமே உங்களுக்கு பலனாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இனி ஆமென் நீங்களும் நானும் கிறிஸ்துவை பலனாய் கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஆமென். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். உம்மில் நான் என்ன பண்ணேன்? அன்பு கூறுவேன். ஆமென். நீங்களும் நான் ஆராதனையில பாடுவோம், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாயினே. ஆனா நம்முடைய ஆமென் ஹalleluya ஜீவிதத்துல ஆமென் வாழ்க்கையில ஆமென் தேவனின் மேல இருக்கிறதான அன்பு அதிகமாய் இருக்குதா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் மேல வைத்திருந்தாலான அன்பை காட்டிலும் இன்றைக்கு ஆமென் மேலான அன்பை ஆமென் தேவன் மேல நீங்களும் நானும் செலுத்துகிறவர்களா இருக்கிறோமா? நம்முடைய பிரையாரிட்டி யாருக்கு கொடுக்கிறோம்? ஆமென் நம்முடைய ஆமென் ஹalleluya கணவனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, இல்ல பெற்றோருக்கா, இல்ல தேவனுக்கு நம்முடைய முதல் பிரையாரிட்டியை கொடுக்கிறோமா? ஆமென் ஹalleluya. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து அதிகமா எதிர்பார்ப்பது அதுதான். ஆமென். அப்படி இருக்கும் போதுதான் ஆமென் நீங்களும் நானும் அமர்ந்திருந்தால் தேவன் நமக்காக ஆமென் யுத்தம் பண்ணுவார். ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆமென் ஹalleluya. புலம்பல் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம் ஆமென் 26வது வசனம். எரேமியாவுக்கு அடுத்த புத்தகம். ஆமென். புலம்பல் ஆமென் 3வது அதிகாரம் 26வது வசனம். பிரைஸ் தி லார்ட். பக்கம் 955. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது என்னது? ஆமென் நல்லது. ஹalleluya. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒருவேளை மாத்தட்டிக் கொள்ளலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது அனுதினமும் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அனுதினமும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். ரட்சிப்பு என்பது ஒரே நாளிலே முடிந்து விடுகிறது அல்ல. ஆமென் ஹalleluya. தேவனுடைய வருகை வரை நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிற வரை
அவன் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு தேவை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். Praise the Lord. ஒருவேளை அவன் ஹalleluya முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ரட்சிப்பு வந்துவிட்டது என்பதல்ல, அவன் ஞானஸ்நானம் பெற்ற போதே ரட்சிப்பு வந்துவிட்டது என்பதல்ல, பரிசுத்த ஆவி ஆனவரை பெற்றுக்கொண்ட போதே அவன் ரட்சிப்பு வந்துவிட்டதல்ல. அனுதினமும் நீங்களும் நானும் பாவங்களால ரட்சிக்கப்பட வேண்டும். அனுதினமும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அனுதினமும் நம்மை பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் கொண்டு ஆண்டவருடைய முகத்தை காணும்படியாய் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹalleluya. இன்று இயேசு வருவார் என்று சொன்னார், இல்லை இன்று உங்களுக்கும் எனக்கும் மரணம் சந்திக்கும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறோமா? நீங்களும் நானும் அந்த பரிசுத்த தெய்வத்தை காணுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவரை காணும்படியான பரிசுத்த நமக்குள்ளே காணப்படுகிறதா? அவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை பார்க்கும்படியான பரிசுத்த நமக்குள்ளே இருக்குதா? நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் அமர்ந்திருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். ஹalleluya. நம்பிக்கையோடு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். ஹalleluya. அதைதான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் போறார்கள். ஹalleluya. நீங்களும் நானும் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு காத்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு புதிய பலத்தை தாங்க, எனக்கு புதிய பலத்தை தாங்க, எனக்கு புதிய சத்துவத்தை தாங்க. ஆமென். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு மான் கால்களை போன்ற கால்களை தருகிறார். ஹalleluya. ஓடினாலும் இளைப்படையாத ஹalleluya காரியம். ஹalleluya. வயதாகி விட்டது, மூட்டு வலி வந்துட்டு என்னால ஓட முடியல, நடக்க முடியல, இடுப்பு வலி வந்துட்டு குனிஞ்சா நிர்மூல முடியல என்று சொல்லி சில சூழ்நிலைகளிலே நீங்கள் நானும் அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா, என்னை விடுவிப்பாரா என்று சொல்லி சில நேரங்களிலே சந்தேகத்தோடு கூட இந்த இடத்திலே அமர்ந்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைகிறவர்களா இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹalleluya. ஆமென். என்னை பலப்படுத்துவது என்னுடைய சுய திறமை அல்ல, என்னை பலப்படுத்துவது நல்ல புரோட்டீன் நிறைந்த உணவு அல்ல, என்னை பலப்படுத்துவது நல்ல ஹalleluya நான் வொர்க் அவுட் பண்றதுனால அல்ல. என்னை பலப்படுத்துகிறதான கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிறதான கிறிஸ்து. அவராலே நான் எல்லாவற்றையும் செய்வேன். அவராலே நான் ஒரு அலங்கத்தை நான் தாண்டுகிறவனாய் இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் முதலாவது காரியம் நம்முடைய சுய புத்தியை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. இரண்டாவது காரியம் புயல்களின் நடுவிலே தேவனை ஆழமாய் அறிந்து கொள்கிறது. போராட்டத்தின் மத்தியிலே தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. நம்முடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இவற்றின் மத்தியிலே அவர் யார், அவர் எனக்காக என்ன செய்வார், என் சூழ்நிலைகளை மாற்ற அவரால் முடியுமா, என் நிலைமைகளை மாற்ற அவரால் முடியுமா, என் போராட்டங்களை, என் கடன் பாரத்தையோ மாற்றுவதற்கு அவரால் முடியுமா என்று சொல்லி நீங்களும் நானும் அமர்ந்திருந்து நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. சோதனைகளோ ஹalleluya நம்முடைய சூழ்நிலைகளிலே சுகமான சூழ்நிலையிலே இருக்கும்போது தேவனை அறிவதை விட சோதனைகளும் புயல்களும் வீசும்போது அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆழமாய் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றப்ப ஆண்டவரை அறிவதை விட ஆகிய சூழ்நிலைகள், போராட்டங்கள் மாறி நிற்கிறதான நிலைமைகளே என் தேவன் யார், என் சிருஷ்டிகர் யார், என் மீட்பர் யார், என் எதிரிகளை அடக்குகிறதான என் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை காட்டிலோ உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், சூழ்நிலைகளை பார்க்கலோ உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அதனாலதான் நீங்களும் நானும் பாடுறோம், பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே,
பெரியவரே, இன்னும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே. போன வாரத்துல கூட சொன்னேன். ஆமென் ஹalleluya. பெரிய ஆமென் ஹalleluya. அந்த சீஷர்கள் படவிலே ஆமென் நடுக்கடலிலே போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளிலே ஆமென் ஹalleluya பெரிய ஆமென் புயல் வீசுகிறது, பெருங்காற்று ஆமென் ஹalleluya வீசுகிறது. ஆமென் ஹalleluya படகானது ஆமென் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாம் ஆமென் பயந்து போய் இருக்கிறாங்க. ஆனா அந்த படகிலே இயேசு இருக்கிறார். ஆனால் இயேசு இருந்தாலும் அவர் யார் என்பதை அறியாதவர்களாய். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவர்கள் ஆமென் இயேசு செய்த அற்புதங்களை பார்த்தாங்க. 5000 பேருக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் பங்கிட்டு கொடுத்ததை பார்த்தவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? ஆமென் 4000 பேருக்கு 7 அப்பங்களை பங்கிட்டு கொடுத்ததை பார்த்தார்கள். ஆமென் அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் இயேசு படகில் இருக்கிறார் என்பதை மறந்து ஆமென் ஹalleluya புயலையும் காற்றையும் ஆமென் ஹalleluya பார்த்தவர்களாய், ஆமென் அந்த தத்தளிப்பை பார்த்தவர்களாய் இயேசுவை மறந்து போனார்கள். அதனால ஆமென் ஹalleluya நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், ஆமென் படகு கவிழ போகிறது, ஆமென் சூழ்நிலை மாற போகிறது, ஆமென் இனி எங்களை விடுவிப்பார் யார் என்று சொல்லி ஆமென் இயேசு படகில் இருப்பதை மறந்து போய் அவர்கள் ஆமென் ஹalleluya கதறினார்கள். ஆனா இயேசு எழுந்து ஆமென் ஹalleluya காற்றையும் கடலையும் பார்த்து நீ அமைதலாயிரு என்று சொன்னார். ஹalleluya. உங்க வாழ்க்கையில உங்க படகுல இயேசு இருக்கிறார் என்பதை சில நேரங்களில் நீங்களும் நானும் மறந்து போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நமக்குள்ள இருக்கிற பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன அந்த பெரிய தெய்வத்தை நீங்களும் நானும் சில சூழ்நிலைகளில் மறந்து போய் விடுகிறோம். அதனாலதான் சொல்றோம் ஆமென் இந்த தேவன் நடத்துவாரா, இந்த சூழ்நிலைகள் மாறுமா, என் கடன் பாரம் மாறுமா, ஆமென் நாளைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, ஆமென் நாளைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆமென் நீங்களும் நானும் ஆமென் கேள்விகளோடு கூட இருக்கிறோம். ஆமென் இதே போலதான் சீஷர்களும் இருந்தாங்க. ஆனா இயேசுவாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்ததா இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆமென் ஹalleluya செவி கொடுக்கிறவராய், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது ஆமென் வசனம் வாசிக்கும்போது 9வது சங்கீதம் 10வது வசனம் வாசிக்கலாம். அங்கே சங்கீதக்காரன் எப்படியாக சொல்கிறான்? 9வது சங்கீதம் 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹalleluya. கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடாதவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கைவிடாத தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் தன்னை நம்பி ஆமென் வந்தவர்களை புறம்பே தள்ளாதவர். அழகாய் ஆமென் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆமென் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹalleluya. இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஹalleluya. இயேசுவின் நாமத்தை அறிந்த நீங்களும் நானும் அவரையே நம்பி இருப்போம். ஹalleluya. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, ஆமென் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவரையே நம்பி இருக்கிறதான அனுபவம். ஆண்டவரே ஆமென் என் வாழ்க்கையில எது நடந்தாலும், பிரைஸ் தி லார்ட், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் உம்மையே சார்ந்திருப்பேன், உம்மையே நம்பி இருப்பேன். நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் துருகம் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்திருக்கிறதான ஒரு அனுபவம். ஹalleluya. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஹalleluya. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம், தேவனையும் அவன் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் நான் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனை அவன் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அவன் இயேசுவே நித்திய ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். அவன் ஆளுடைய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொடுத்தார். அப்ப நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். ஹalleluya. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? நம்முடைய சுயத்தை அவன் சுய புத்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறதான அனுபவம். இரண்டாவது அவன் போராட்டங்களின் மத்தியிலே தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். தேவன் வல்லமை உள்ளவர்,
நம் தேவன் பராக்கிரமங்களை செய்கிறவர். நம் தேவன் ஆமென் ஹalleluya சகலவற்றையும் நன்மையாய் நமக்கு செய்து முடிக்கிறவர். ஹalleluya. மூன்றாவது காரியம் ஆமென் ஹalleluya ஜனங்களுக்குள்ளே ஆமென் பூமியிலே உயர்த்தப்படுகிறதான ஒரு தேவ மகிமை. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். 46வது அதிகாரம் ஆமென் சங்கீதம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து ஆமென் ஹalleluya நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், அவன் ஜாதிகளுக்குள்ளே என்ன பண்ணிருப்பேன், உயர்ந்திருப்பேன். ஹalleluya. ஜாதிகள் என்று சொன்னால் ஜனங்கள், the nations. praise the Lord. அவன் நேசங்களுக்குள்ளே அவன் ஹalleluya ஜனங்களுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன், அவன் உயர்ந்திருப்பேன். அவனுடைய நாமம் அவன் மகிமை உள்ளதா இருக்கிறது. ஹalleluya. நாம் அமர்ந்திருந்து தேவனுக்கு வழி கொடுக்கும் போது தேவன் தம்முடைய நாமத்தை அஞ்ஞானிகளுக்கு முன்பதாகவும் நமக்கு விரோதமான சூழ்ச்சிகளுக்கு அவன் முன்பாகவும் நம்மை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. praise the Lord. நீங்களும் நானும் ஆமென் ஹalleluya ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கும் போது தேவ மகிமையை அறிந்து கொள்வோம். தேவ மகிமை ஜனங்களுக்குள்ளே அவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யாரை கொண்டு? உங்களையும் என்னையும் கொண்டு. ஹalleluya. ஆமென். உங்களையும் என்னையும் கொண்டு தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும். நாம் பார்க்கும்போது 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே யோசபாத் என்கிறதான ஆமென் ஹalleluya ஒரு ராஜா இருந்தார். ஆமென். அவனை சுற்றி ஆமென் ஹalleluya பட்டணத்தின் தேசத்தின் ஆமென் ராஜாக்கள் சுற்றி வளைச்சிட்டாங்க. அவன் முற்றுகை போட்டாங்க. அவன் இந்த யோசபாத் என்ன தெரியுமா பண்ணான்? அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தான். praise the Lord. ஹalleluya. என்னிடத்திலே ஒன்றுமில்லை, என்னுடைய படைகள் கொஞ்சம், ஆமென் ஹalleluya என்னுடைய போராட்டங்கள் கொஞ்சம், ஆனால் தேவனே நான் உம்மை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தான் மாத்திரமல்ல தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் உபவாசத்திலே ஆமென் ஹalleluya உபவாசத்தை கூறி ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்க பண்ணினான். ஒருவேளை யோசபாத் நினைச்சிருக்கலாம், ஆமென் ஹalleluya என்னுடைய படையின் பலம் ஆமென் ஹalleluya யாவற்றையும் செய்யும், என்னுடைய தேசத்தின் படை வீரர்கள் அவன் வெற்றி கொள்வார்கள் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம். ஆனா இருப்பதோ கொஞ்சம். ஆனா அவன் அப்படி யோசிக்கல. அவன் நினைத்தது என்ன தெரியுமா? என் தேவன் எனக்கு வெற்றியை தருவார். ஹalleluya. அவன் சுத்தி முற்றுகை போட்டு இருக்கிறாங்க. அவன் சூழ்நிலைகள் மாறி இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நடந்த காரியம் நமக்கு நன்றாகவே தெரியும். அவன் எதிரிகள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு மடிந்தார்கள். ஹalleluya. அவர்களுக்கு எதிராகவே ஆண்டவர் நாளில் என்ன பண்ணாரு? கிரியை செய்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராய் வருகிறதான காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி போய் இருக்கிறீர்களா? அவன் உங்களுக்கு எதிராய் செய்கிறதான அவன் சத்துருக்களுடைய வஞ்சனைகளை குறித்து கலங்கி போய் இருக்கிறீர்களா? தேவன் ஆமென் ஹalleluya நீங்க சும்மா இருப்பீங்க, தேவன் உங்களுக்காக கிரியை செய்வார். தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் ஹalleluya. இவர்கள் யுத்தம் பண்ணல, இவர்கள் யுத்தம் நிற்கல, இவர்கள் தேவ சமூகத்துல இருந்தாங்க. தேவன் இவர்களுடைய கொண்டு அவன் தேவ மகிமையை விளங்க பண்ணினார். தேவ மகிமை விளங்க பண்ணினார். எதிரிகள் ஓடி போனார்கள். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான ஆமென் பிசாசு தந்திரங்களா இருக்கலாம், சத்துருவினுடைய ஆமென் ஹalleluya ஆமென் சூழ்ச்சியா இருக்கலாம். ஆமென் ஒரு வழியாய் ஓடி வருவார்கள், 7 வழியாய் தேவன் துரத்தி விடுவார். ஹalleluya. அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். ஆமென் பிரைஸ் தி லார்ட். வாசிக்கும் போது ஆமென் சங்கீதம் 21வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது ஆமென் சங்கீதக்காரன் சொல்றான் 21வது சங்கீதம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் 13வது வசனம் Psalms number 21 verses 13. கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தேவன் நமக்கு செய்ததான நன்மைகளை எண்ணி நீங்களும் நானும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணுமா? பிரைஸ் தி லார்ட். அவருடைய மகிமை எண்ணி ஆமென் அவரை ஸ்தோத்திரிக்கணுமா? ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தந்தீர் நன்றி. ஆமென் என் வாழ்க்கையிலே ஆமென் ஹalleluya எனக்கு போராட்டத்திலிருந்து வெற்றியை தந்தீர், என் சூழ்நிலைகளை மாற்றினீர். ஆமென் ஹalleluya எனக்கு பலத்தை கொடுத்தீர், நன்றி நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்களும் நானும் ஆமென் ஹalleluya ஜெய சங்கீதம் ஆமென் ஹalleluya அவருடைய வல்லமையை பாடி நீங்கள் நான் கீர்த்தனை பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya. praise the Lord. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆமென் இப்படியாக பார்க்கிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம் ஆமென் எகிப்தியர்களுக்கு முன்பதாக ஆமென் தேவன் ஆமென் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம் ஆகையால்
பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. கருமையான தெய்வ ஜனங்களே, ஆமென். உங்கள் சத்துருக்களின் முன்னிலையிலே தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாய் இருப்பீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் மறைந்திருக்காமல் ஆமென் தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை பறைசாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆமென் அவருடைய நாமம் ஆமென் மகிமைப்படும்படியாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஒன்றாவது காரியம், சுய புத்தியின் மேலே சாராமல் ஆமென் சுய புத்தியை ஆமென் ஒதுக்கி வைத்து விட்டு ஆமென் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது காரியம், ஆமென் அல்லேலூயா, தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் போராட்டங்களின் மத்தியிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது காரியம், ஆமென் ஜனங்களுக்குள்ளே உங்களை கொண்ட தேவ நாமம் மகிமைப்படும். நான்காவது காரியம், ஆமென் அல்லேலூயா, அமைதலின் மூலம் உண்டாகும் பரலோக சமாதானம். நீங்களும் நானும் அமர்ந்திருக்கும் போது நமக்குள்ளே பரலோக சமாதானம் உண்டாகிறதா இருக்கிறது. கர்த்தரின் சமூகத்திலே அமர்ந்திருக்கும் அவன் விசுவாசிக்கு கிடைக்கிறதான முடிவு என்ன தெரியுமா? பூரண சமாதானமும் அவன் உலகத்தின் மீது ஜெயமும். உலகம் கலங்கினாலும் நீங்களும் நானும் கலங்குவதில்லை. உலகம் அசைந்தாலும் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவன் நம்முடைய மன கவலையா இருக்கட்டும், நம்முடைய மன அழுத்தமா இருக்கட்டும், ஆமென் அல்லேலூயா, இந்த உலகத்திலே ஆமென் நிறைந்திருக்கிறதான சூழ்நிலையில நீங்களும் நானும் ஆமென் கலக்கமில்லாதவர்களாய் ஆமென் தேவ ஆவியின் பாதுகாப்பை பெற்றவர்களாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆமென் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் கலங்கிடாதவர்களாய் ஆமென் தேவன் யார் என்பதை ஆமென் அமர்ந்திருந்து ஆமென் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது அவர் பரலோக சமாதானம் உங்களுக்கும் எனக்கு கிடைக்கும். பவுல் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா கப்பல் பயணம் மேற்கொள்கிறார். நீங்க பார்க்கும்போது ஆமென் அல்லேலூயா அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தை வீட்ல போய் படித்து பாருங்க. ஆமென் ரோமாபுரிக்கு கைதியாக கொண்டு போகப்படுகிறதான சூழ்நிலை. ஆமென் அல்லேலூயா யூரோக்களை தாங்கிறதான ஆமென் அல்லேலூயா பயங்கரமான ஒரு புயல் அடிக்கிறது. அவன் மாணவிகள்லாம் பயப்படுறாங்க. அவன் சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆமென் பவுல் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது ஆமென் ஒரு தூதன் வந்து சொல்றான், ஆமென் நீ பயப்படாத, ஆமென் ஹalleluya தேவன் உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி உடனே பவுல் என்ன தெரியுமா பண்றாரு? அவன் தைரியமா இருக்கிறாரு. அவன் மற்ற ஆமென் மாலுமிகளா இருக்கிறோம் அந்த படகுல இருந்தவர்களா இருக்கட்டும் பவுல்கிட்ட பார்த்து கேட்கிறாங்க, ஆமென் நீ எப்படி தைரியமா இருக்கிற? அப்ப பவுல் சொல்றாரு, ஆமென் நான் தேவனிடத்துல அமர்ந்திருந்து ஜெபித்தேன், அவர் எனக்கு பதில் தந்தார். ஆமென் அவர் எனக்கு சமாதானத்தை தந்தார். ஆமென் ஹalleluya அவர் சொல்லுகிறபடி எனக்கு நடக்கும் என்று சொல்லி ஆமென் ஹalleluya அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அப்ப நீங்களும் நானும் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் பரலோக சமாதானத்தை உங்களுக்கு எனக்கும் அனுப்புவார். ஹalleluya. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார், பூரண நம்பிக்கையை தருவார். ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. ஆமென் நித்திய மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்க அமர்ந்திருந்தா ஆமென் தேவன் தரும் ஜெயத்தை ஆமென் பார்க்கிறவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. யோபு கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தான். சுற்றி ஆமென் ஹalleluya வீண் பேச்சுகள் இருந்தன, ஏளன பேச்சுகள் இருந்தன, அவனை நிந்திக்கிறதான அவன் சூழ்நிலைகள் இருந்தன. ஆனால் இவற்றின் மத்தியிலோ யோபு கர்த்தருடைய சமூகத்திலே அமைதலாய் இருந்தார். அதனால் 2 தனியாய் பெற்றுக் கொண்டான். நீங்களும் நானும் ஆமென் இந்த மாதத்திலே கூட ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் நீரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். என் மூலமாய் ஜனங்கள் மத்தியிலே உடைய நாமம் மகிமைப்படணும், உடைய நாமம் உயர்த்தப்படணும். தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறவர்களாய் இருக்கணும். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன்,
சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன். நான் கொடுக்கிறதான சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிறபடி அல்ல. ஆமென். நான் கொடுக்கிறதான சமாதானம் அது தேவ சமாதானம். அந்த தேவ சமாதானம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிறைந்திருக்கிறதா இருக்கிறது. ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமென். ஹalleluya. நீங்கள் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவன் யார் என்பதை ஆமென் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெப உதவிக்கு போதகர் A.G. பால், பிலதெல்பியா பரிசுத்த சபை, சுப்பிரமணியபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9244605832. போதகர் P. ஞானதாஸ், பிலதெல்பியா பரிசுத்த சபை, குமரேசபுரம், திருச்சி. அலைபேசி எண் 9345104097. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.